மதுராந்தகம் அருகே சிறு குறு வியாபாரிகள் மீது வழக்கு மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் அட்டூழியம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ளது கீழ்மருவத்தூர் கிராமம். இங்கு தமிழக அரசு டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிறு குறு வியாபாரிகள் வண்டி கடையில் வியாபாரம் செய்து வாழ்வாதாரம் தேடி வருகின்றனர். இந்நிலையில் மதுராந்தகம் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளராக மங்களப்பிரியா என்பவர் புதிதாக பொறுப்பேற்றுள்ளார். இவர் பொறுப்பேற்று சில தினங்களில் அப்பகுதியில் உள்ள சிறு குறு வியாபாரிகள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்மருத்தூர் கிராமங்க. இது செய்யூர் வட்டம். இது இந்த கீழ்மருத்தூர் கிராமத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு 500 மீட்டருக்கு அண்ணாண்ட அப்படியே சொன்னால் கூட அந்த இடத்துல ஒரு சின்ன பங்க் கடை, சிறு குறு வியாபாரி ஒரு வாட்டர் பாட்டிலு, கிளாஸு, போண்டா பஜ்ஜி விற்கிறாங்க. அதை போயிட்டு வந்துட்டு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதுவிலக்கு பிரிவு அதிகாரி வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்களாம். அச்சரப்பாக்கத்தில் இருக்காங்க. ஆனால் இருப்பு வந்துட்டு அது மதுராந்தகம் கலால். அது அவங்க வந்துட்டு ஒருத்தவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் எந்த டாஸ்மாக் பக்கத்தில் வந்துட்டு யாரும் வந்துட்டு பங்க் கடை வச்சு இல்லாமல் இருக்காங்க. இதே ஊர்லேயே வந்துட்டு 4 கடை இருக்குது. எல்லாம் வாங்கி தான் போகிறாங்க, வந்து விற்றுன்னு தான் போகிறாங்க. இதை வந்துட்டு தடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரிமாண்டுன்னா தண்ணி பாட்டில் விற்கிறதுக்கு ரிமாண்டா? அவன் பிளாக்கில் விற்கிறானே காலங்கத்தால், அவனை போய்ட்டு பிடிக்க வேண்டியது தானே. எதுக்கு இந்த மாதிரி? இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு பப்ளிக், இப்போ நம்மளே கூட வந்துட்டு நடந்து போயின்னு இருக்கோம், ஏதோ தண்ணி வேணும் வாங்கி குடிக்கிறதுக்கு, ஒரு நடுவில் ஒரு பங்க் கடை இருக்குதுன்னா அதை வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பா, 10 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்க போகிறோம். இதை போயிட்டு வந்துட்டு தடுக்கிறாங்கன்னா இது என்ன காரணம் ஏதுன்னு தெரில. அந்த மதுவிலக்கு அதிகாரி பேரில் நல்லபடியாக நடவடிக்கை எடுக்குமாறு இந்த அரசாங்கத்தை முழு மனதோட, உண்மையோட, உறுதியோடு கேட்டுக்கிறேங்க.